விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஸோ இவங்க 8898. ஸோ இதில் 2 எலிமினேஷன் வேணுமா, ஒரு எலிமினேஷன் வேணுமா சஞ்சய்? என்னையே மாஸ்டர் கேட்குறீங்க, எனக்கு தெரியாது மாஸ்டர். நீ இதுதான் கண்ணாடி போட்டு எங்கே பார்க்குறேன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆஸ் எ டைரக்டர் உங்களுக்கு 2 எலிமினேஷன் வேணுமா, ஒரு எலிமினேஷன் வேணுமா? ஒரு எலிமினேஷன் போதும் டைரக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க் காட் நீ தப்பிச்சிட்ட. கோ கேர்ஃபுல், ஓகே கோ. ஸோ நிதின் நீ நல்லா பண்ணுற, ஒன்லி எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் நீ நல்லா பண்ணணும், ஓகே? நீ எலிமினேட் ஆல, இதுக்கப்புறம் ஆடலாம் டைம் இருந்தால், ஓகே? ஸோ நீ ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் அடுத்த வாட்டி நல்லா பண்ணணும், ஓகே? ஸோ இன்றைக்கி இந்த 5 ரவுண்டில் பார்த்ததில் நீ தான் கொஞ்சம் டல்லாக ஆடினால எலிமினேஷனில் நீ இருக்கிற, ஓகே? தெரியாது குழந்தைக்கு அது. ஸோ கவலைப்படாத, ஓகே? அடுத்த ஓடி விளையாட்டு பாப்பால ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நல்லா சிரித்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பண்ணி ரெடியாக இருந்துக்கும், ஓகே? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட் தான் நிதின் சேகர். குழந்தைங்களை வந்து எலிமினேட் பண்ணுறது வந்து யாருக்குமே இங்கே மனசு வராது. ஆனால் வேறு வழி இல்லை, ஷோ ஹேஸ் டு கோ ஆன். ஷோ வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும், மனசுக்கு விரோதமான விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு நிதின் சேகர் சில ரவுண்ட்ஸில் வந்து கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். குழந்தைங்க எப்பவுமே ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நல்ல மூடில் இருப்பாங்க, ஒரு நாள் கெட்ட மூடில் இருப்பாங்க. அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வச்சு நம்மளுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நிதின் சேகர் வந்து ஏதோ ஒரு ரவுண்ட் ஸ்டேபிளாக இல்லாதனால இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு வெளியேறுவார். அப்புறம் திரும்பி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு திரும்பி வருவார். அப்படி தானே கண்ணா? சூப்பராக வருவீங்க தானே? ஓகே, நீங்கள் சும்மா போகக்கூடாது. உங்களுக்கு ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சரை கொடுக்க கேன் ஐ ஹேவ் கலா மாஸ்டர் ஆன் தி ஸ்டேஜ். ஓகே, ஸோ நிதின் வாங்கிக்கோங்க. ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் கோச்சிக்கல இல்லை? வெரி குட். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லா குழந்தையும். ஸோ குட், ஓகே? அடுத்த வாட்டி நல்லா டான்ஸ் பண்ணிட்டு வரணும், ஓகே? குட் லக் ஸ்வீட்டார்ட். ஓகே, ஸோ நிதின் சேகரோட இத்தனை பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக மறுபடியும் நம்ம என்ஜாய் பண்ண தான் போகிறோம். ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்மளோட திரும்பி வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ண தான் போகிறாரு, எக்ஸ்பிரஷன்ஸை கரெக்ட் பண்ணிட்டு.